நம்ம பெரம்பலூரில் இவ்வளோ பெரிய எக்ஸ்போவா? வாங்க பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ராசி திருமண மண்டபம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பெரம்பலூர் பஞ்சமி எக்ஸ்போ. இங்கே என்னென்ன ஸ்டால் இருக்குதுன்னு ஒவ்வொன்றா நம்ம விலாகில் பார்க்கலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அழகான பிள்ளையார் சிலை இருக்காங்க. அவங்கள அப்படியே கும்பிட்டுட்டு இந்த பக்கம் விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. உள்ளே போனோம் அப்படின்னா அழகழகாக கண்ணில் பட்டது நம்ம ட்ரெஸ் ஸ்டால் தான். ஸோ அதை பார்க்க போகலான்னு இந்தாண்ட பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே என்னோடய ஃப்ரெண்டெல்லாம் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு இந்தாண்ட பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் போகும்போது ஒரு 12 o'clock இருக்கும், சாட்டர்டே. ஸோ இவ்வளோ க்ரௌடு இருந்துச்சு. உள்ளே நம்ம என்னென்ன ஸ்டால் இருக்குங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக குர்த்தி ட்ரெஸ்ஸு நிறையா இருந்துச்சு. அதுலேயும் டெய்லி வேர் வந்து சூப்பராக இருந்துச்சு. 3 பீஸ் செட்டே உங்களுக்கு 450க்கு கொடுக்குறாங்க. இந்த பக்கம் செயின்ஸ்லாம் ஆன்டி டர்னிஸில் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு இந்த பக்கம் சேல் ஆகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உட்கார வச்சு சில பேர்த்துக்கெல்லாம் வந்து உங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி இருக்குது, பிம்பிள்ஸ்லாம் இருக்கிறத கொஞ்சம் சரி பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பஞ்சமி மேமோட ஹஸ்பண்ட் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா பஞ்சமி ஜி தமிழ் டான்ஸர் தெரியும்ல உங்களுக்கு, அவங்களோட ஹஸ்பண்டு தான் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 450க்கு 3 பீஸ் செட்டே கொடுக்குறாங்க. நானும் எல்லாத்தையும் வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பரவாயில்லையே 450க்கு இவ்வளோ ஒர்த்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. டெய்லி வேர்க்கு ஆஃபீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தோம்னா நம்பவே முடியல, நம்ம பஞ்சமி மேமு. அப்புறம் என்ன சிம்பிளாக வந்து அழகாக அவங்களும் வந்து சேல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. 450ன்னு சொன்னோன்னே எனக்கே சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் தான் பிரித்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்ருக்கேன் இங்கே இருக்க. அப்புறம் நமக்கு 3 பீஸு செட்டு இல்லாமல் 3 டாப் வாங்கினா 1000 rupeesக்கு கொடுக்குறாங்க. அந்த சைடு பஞ்சமி மேம் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து டிசைன் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட இந்த குர்த்திலாம் நல்லா செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு குர்த்தி பர்ச்சேஸ் பண்ணேன். அவங்க நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நமக்கு ப்ராடக்ட் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, நம்மளோட சைஸ் கரெக்டாக இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து எந்த விஷயத்துலையும் நல்லா கைட் பண்ணாங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா 25, 30க்கெலாம் வந்து கிளிப்ஸ் ஐட்டம், ஸ்டேஷ்னரி ஐட்டம் அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது குர்த்தியே வந்து நல்லா ஹேங்கரில் தொங்க விட்டு அது ஆரி ஒர்க்கு குர்த்திஸ் இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க ஒரு சைடு. எல்லாமே பார்த்துருந்தேன். அப்புறம் செட்டிநாடு காட்டன் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அவங்க வந்து சேல்ஸில் தான் மும்முரமாக இருக்கிறார்கள். அப்புறம் நானும் பக்கத்துலேயே போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க இருங்க மேம் இந்த 1 minute அப்படின்னு சொல்லிவிட்டு சிரித்த முகத்தோடய அவங்க ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த டாப் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. கிளாத் வைஸு சூப்பர். ஆனால் வந்து ப்ரைஸும் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் தான் அவங்க கொடுக்குறாங்க. இந்த டாப்பு வந்து நான் பார்த்துட்ருந்தேன், ஆனால் சைஸ் வந்து எனக்கு செட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு குர்த்தி வந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த குர்த்தியை உங்களுக்கு லாஸ்ட்டில் பிக் ஆட் பண்ணுறேன், ஓகேவா? இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை வச்ச மாதிரி குர்த்தி நிறையா இருந்துச்சு. அதாவது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தான் அவங்க கொடுக்குறாங்க. க்ரௌடு இருந்துச்சு. க்ரௌடு இருந்ததுலேயும் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது நல்லா சிரித்த முகத்தோடு தான் பேசினாங்க. நம்மளுக்கு வந்து அதாவது ஃபோட்டோன்னு சொன்னோடனே இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லாமல் நல்லா கேஷுவலாக நிற்கிற மாதிரியே நிற்கிறாங்க பாருங்கள். நல்லா உங்களுக்கு ஃபோட்டோவே தெரியும். நான் தான் வந்து ஃபோட்டோ அவங்க கூட சேர்ந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சைடு ஃபுட் ஸ்டாலு நிறைய வந்து பொடி ஐட்டம்ஸ்லாம், மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு நான் ஸ்டேட்டஸ் போட்ட உடனே நிறைய பேங்கிள்ஸ் ஐட்டம்லாம் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் நான் தான் ஸ்டால் போட்டிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு கால் பண்ணி கேட்டாங்க. ஆக நான் ஸ்டால் போடலை, ஒன்லி பர்ச்சேஸுக்கு மட்டும்தான் நம்ம போயிருந்தோம். ஆனால் மேம் இருப்பாங்களோ இல்லையோ அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருந்தாங்க. ஸோ ஹாப்பி தான். இந்த நம்ம எக்ஸ்போவுக்கு பெரம்பலூருக்கு வந்து இந்த அளவுக்கு மக்கள் வந்து சண்டேவும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய வீடியோஸில் அவங்க போட்டதை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் வந்து பெரம்பலூர்னால் கொஞ்சம் எல்லாருமே மலைச்சாங்க. ஆனால் இவங்க இறங்கி பெரம்பலூருக்கு போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பெரம்பலூர் மக்களும் நாங்களும் வந்து ரொம்ப சப்போர்ட் கொடுத்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து
உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சைடு 3 பீஸ் செட்டுலாம் வந்து ரொம்ப லோ ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க. அதை ஃபோட்டோ எடுத்து அம்மாவுக்கு அப்பாவுக்கு அந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் அனுப்பி இது ஓகேவான்னு கேட்டுருந்தாங்க. சாரீஸ்லாம் வந்து காட்டன் சாரீஸு, ஸ்டோன் ஒர்க் சாரீஸ் இந்த மாதிரி அவைலபிள் இருந்துச்சு. பார்த்தேன். இந்த ஜோக்கர் செட்லாம் 600 கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சண்டே ஈவினிங்லாம் ரொம்ப ஆஃபர் நிறைய வீடியோவில் போட்டிருந்தாங்க. பார்த்தேன். நிறைய ஸ்டால்ஸும் இருந்துச்சு, கும்பல் நிறையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்கே கொடுக்குறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு அதில் சேரத்துக்கான இதுவும் கொடுக்குறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம். டாட்டா, பாய் பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுத்துருங்க.